உங்களுக்கு பொண்ணு வேணுங்கிற விவரத்தை பேப்பர்ல பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன். என் பொண்ணு ரொம்ப அழகா இருப்பா. தம்பி என்ன படிச்சிருக்கு? பிகாம். கூட பிறந்த மச்சினங்களா? கூட பிறந்தவர் எப்படிங்க மச்சினா ஆக முடியும்? அப்படி இல்லைங்க, உங்க சம்சாரத்தோட தம்பியான்னு கேக்குறாரு. அப்படி அவர் கேட்கலீங்களே. தம்பிக்கு சொத்து பத்து இருக்கா? நிறைய இருக்குங்க. பேங்க்ல எவ்வளவு இருக்கும்? பேங்க்ல எக்கச்சக்கமா இருக்கு. தம்பி வீட்டுக்குள்ள கூட ஷூ கட்ட மாட்டாரா? படிப்பு அப்படிங்க. அப்படியா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஷூயா? சம்மதம் சரி. சரி, கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். சரி, பொண்ணு மாப்பிள்ளையும் சந்தோஷமா இருக்கட்டும். ஒரு கால் மாப்பிள்ளை பத்தி நீங்க பின்னால சந்தேகப்படக்கூடாது பாருங்க. உங்க மச்சனா இருக்கும்போது மாப்பிள்ளைய ஏன் சார் சந்தேகப்படுறோம்? அதுக்கு இல்லைங்க, ஒரு கால் நான் ஏன் சொல்றேன்னா, மாப்பிள்ளைக்கு ஒரு கால். இந்தாங்க கொஞ்சம் இருங்க, வீட்டுல கூப்பிடுறாங்க. போயிட்டு வாங்க. இடிச்சேனா உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கா? இன்னும் ஒரு கேள். அடியே, உன் பெரிய அரசியல்வாதி என் நேரமும் 10 ஆளை கூடவே வச்சிருக்கான். கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளைக்கு ஒரு கால் இல்லைங்கிற விஷயம் தெரிஞ்சா என் காலை எடுத்துருவான். அதுக்காகத்தான் இப்பவே ஜாட மாடையா ஒரு கால்னு சொன்னேன். புரிஞ்சுக்கிட்டான்னா போறான். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ பாக்குறியா? ஆமா. போய் பாரு. சும்மா இருங்க, போய் ஒழுங்கா கல்யாணத்தை பேசி முடிங்க. ஆக ஒவ்வொரு வீடுகள்லயும் மச்சினம் தான் பிரச்சனையே. ஐயோ போங்களே. பாக்குறாண்டி அவன். தலை எழுத்து. என்ன உள்ள போய் தனியா பேசிட்டு வரீங்க? மாப்பிள்ளைக்கு செய்ய வேண்டிய சீர்வரிசையில ஒரு கால். ஏன் சொல்றேன்னா, ஏன் சொல்றீங்க? நான் ஒரு அப்புழுக்கு இல்லாத அரசியல்வாதி, நீங்க ஒரு கரப்படாத அரசியல்வாதி. கரப்படுறதுக்கு நான் என்ன வாழ தோட்டத்துல வேலை செய்யறேன்? நீங்க ஒரு தமாஷு. யாரு? நீங்க தான். நான் தமாசு? ஆமா. அப்ப ஒரு நல்ல காலா பார்த்து, ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். முடிச்சிருவா. அந்த டம்ளர் எல்லாம் கொடுத்துட்டு போங்க. வர்றேங்க. வாங்க. மாப்பிள, முத வீட்டுக்குள்ள வரீங்க, வலது கால எடுத்து வச்சு வாங்க. நீ வாமா. வாங்க மாப்பிள. வாடா. இல்ல மாமா, வலது காலு. அதெல்லாம் இல்ல, வா. வலது கால எடுத்து வச்சு வாங்க மாப்பிள. என்னையா காலையே காணோம்? கைட்டு எட்டு எடுத்து வச்சுட்டாரு. ஆமையா, அவனுக்கு வலது கால் இல்ல. அது அப்பவும் சொல்றதுக்கு என்னய்யா? சொன்னனே ஐயா, நீ மாப்பிள பார்க்க வந்தப்ப ஒரு கால் 10 தடவை சொன்ன. இத கூட புரிஞ்சுக்க முடியலன்னா நீ என்னையா அரசியல்வாதி? என்னையா இப்படி பண்ணி சொல்லிட்டீங்க? என்னையா பண்ணிட்டோம்? நீ என்னையா கேட்ட? மாப்பிளைக்கு என்ன படிப்புன்னு கேட்ட, எவ்வளவு சொத்துன்னு கேட்ட, பேங்க் பேலன்ஸ் எவ்வளவுன்னு கேட்ட. மாப்பிளைக்கு கால் இருக்கான்னு கேட்டியா? என்னையா இதெல்லாமே கேட்பான்? கேட்கணையா? இந்த காலத்து மாப்பிள்ளைங்களை கேட்கணும். கால் இருக்கான்னு கேட்கணும், லிவர் இருக்கான்னு கேட்கணும். ஏன்னா நல்லா குடிக்கிறானுங்க. கிட்னி இருக்கான்னு கேட்கணும். ஏன்னா கஞ்சாவை கசக்கி நல்லா அடிக்கிறானுங்க. இதையெல்லாம் விட்டு புட்டு சொத்து இருக்கா, 10 இருக்கா, வெண்டைக்காய் இருக்கா, விளக்கெண்ணெய் இருக்கான்னு கேக்குறேன். இன்னும் என்னென்னையா இல்ல? அவனுக்கு காலு மட்டும்தான் இல்ல, மத்த எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. குடிக்க மாட்டான். குடிப்பழக்கம் இல்ல? இல்ல. அப்ப என் பொண்ணு நல்லா வாழும். வாழவை. வாடி, நம்ம போய் வாழலாம். ஏண்டா மம்முட்டி, அரசியல் வட்டார் ரொம்ப அமைதியா இருக்கேடா. ஆளுங்கட்சி எல்லாம் மெஜாரிட்டி வந்துருச்சு, சைடு பட்டெல்லாம் சத்தம்லாம் போச்சு. இப்ப நம்ம என்னடா பண்றது? சத்தத்தை உண்டாக்குங்க, போராட்டம் நடத்துங்க. அதனால நமக்கு என்னடா லாபம்? அண்ணே, உங்களுக்கு நிறைய புகழ் இருக்குண்ணே. புகழ் எனக்கு? ஆமா, நிறைய மன்றங்கள்லாம் இருக்கு, அதை வச்சு காசு சம்பாதிக்கலாம்ல. ஓ, அப்படிங்கிறிய நீ? ஏண்டா, நம்ம தலைவருங்க எல்லாம் அந்த எல்லையோட இந்த எல்லையை இணைக்கணும், அந்த ஆத்தோட இந்த ஆத்த இணைக்கணும்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி நம்ம பழனி மலை சும்மாதான் இருக்கு. ஆமா, அதோட இமயமலை இணைக்கணும் அப்படின்னு ஒரு போராட்டத்தை நடத்தி உண்ணாவிரதம் இருப்போமே. அண்ணே, உண்ணாவிரதத்துல நம்மளுக்கு என்னென்ன வருமானம்? பேசாம உடம்புல மண்ணெண்ணெய் ஊத்தி நெருப்ப வச்சு தீ குளிச்சிருங்க. ஏண்டா, என்ன ஒரே அடியா உயிரோட கொளுத்துறதா முடிவு பண்ணிட்டியா? இல்லண்ணே, நீங்க தீ குளிக்க போறதா அறிவிப்போம், மன்றங்கள்லாம் சேர்ந்து மண்ணெண்ணெய் ஊத்துறோம்னு சொல்லுவோம், அதை வச்சு காசாக்கிடுவோம். ஏய், மன்றங்கள்லாம் ஒரு மாதிரி, உண்மையிலேயே கொளுத்தினாலும் கொளுத்தி விடுவானுங்க. விடுவனா? நான் இருக்கேன்ல. அப்போ ஒண்ணு செய், நான் தீ குளிக்கிறதுக்கு முன்னால அங்கிருந்து ஓடி வந்து என் கழுத்துல ஒரு மாலையை போட்டு, அண்ணே நம்ம தீர்மானம் ஜெயிச்சிருச்சு, நீங்க தீ குளிக்க வேண்டியதில்லைன்னு சொல்லு. மண்ணெண்ணைக்கு மண்ணெண்ணையும் மிச்சமாகும், என் பேரும் பேப்பர்ல வரும். சரிண்ணே. ஏய் மம்முட்டி, என் வாழ்க்கையவே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இதுல டைம் தான் முக்கியம். நீ கொஞ்சம் லேட்டா வந்தாலும் அப்புறம் என் சாம்பலத்தான் பார்க்க முடியும். கரெக்டா கண் டயத்துக்கு வந்துருவேன். ஆமா.
கூடியிருக்கும் நண்பர்களே, நாம இதுவரைக்கும் எத்தனையோ அரசியல் கட்சிகளை பார்த்திருக்கிறோம், அரசியல்வாதிகளை பார்த்திருக்கிறோம். ஆனா இவரு மாதிரி துணிச்சலான ஒருத்தரை பார்த்ததே கிடையாது. துணிச்சல்னா என்ன சாதாரண துணிச்சலா? பொதுமக்கள் நன்மைக்காக பொதுப்பணி பொன்னுச்சாமி தீ குளிக்கிறாருன்னா இது சாதாரண விஷயமே இல்ல. இப்படிப்பட்ட சாவு யாருக்குமே கிடைச்சதில்ல. இது இவருக்கு நல்ல சாவு. வாங்க வாங்க. இல்லையா? அட சும்மா வாங்க. அட பரவாயில்ல வாங்க வாங்க. யாருன்னு தெரியல. நம்ம தலைவர் பொதுப்பணி பொன்னுசாமி இருக்காருல்ல, ஆமா, அவருடைய பர்சனல் செக்ரட்டரியே இவர்தான். உட்காருங்க. பகல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? சும்மா ஒரு பொழுதுபோக்கு தான். ஆமா, நம்ம தலைவர் தீ குளிக்க போறதா கேள்விப்பட்டோமே, அது என்னைக்கு? இன்னைக்கு தான் மாலை வாங்கிட்டு போறேனே தெரியல. ஆமா, அண்ணன் போயிட்டாருன்னா அடுத்த வரிசை தம்பி தானே. அட ஏன்டா சும்மா பேசிட்டே இருக்க? ஊத்துறா ஊத்துறா. இங்க பாருங்க, இது ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். அண்ணன் தீ குளிக்கிற மைதானத்துக்கு நான் போய் அகனே என்ன விட்டுருங்க. எங்க போறீங்க? அண்ணனுடைய வலதுகரமே இதான். வலது கை இங்க இருக்கியா? இதா, இத விட்டுருமா? ஆமா, அண்ணன் தீ குளிக்கிறது எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு. டேய், மணி என்ன? 8 தானே ஆகுது. இன்னும் 2 மணி நேரம் இருக்கு. இந்த உலகத்தையே ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். ஒரு சின்ன ரவுண்ட் போடுறதுக்கு பயப்படுறீங்களே? கொண்டாடா. அண்ணே, சரக்கு பன்னீர் மாதிரி இருக்கும். நின்ன மேனிக்கு அடிங்க. என்னையா இது? அப்படி சொல்லையா இருக்கு? சாப்பிடுங்க. என்ன அது சப்புன்னு இருக்கு? இன்னும் கொஞ்சம் ஊத்தியா? ஊத்துறா. 12வது வட்டத்தின் சார்பாக அண்ணனுக்கு இந்த தீப்பெட்டியும் இந்த மண்ணனையும் நன்கொடையாக கொடுக்கிறோம். என்ன எங்க ஊத்தியா? அண்ணே, ஒரு சின்ன விஷயம். நீங்க தீ குளிக்கிறத பாக்குறதுக்காக தமிழ்நாட்டு மூல முடுக்குல இருந்தெல்லாம் லாரி மூலமாவும் பஸ் மூலமாவும் வந்துட்டு இருக்கிறதா நம்ம தொண்டர்கள் செய்தி கொண்டு வந்திருக்காங்க. ஒருத்தனை கொளுத்துறதுனா எவ்வளவு சந்தோஷமா கொண்டாடுறாங்க. இந்த சந்தோஷத்தை ஒரு ஆக்க வேலைக்கு பயன்படுத்தினா எவ்வளவு நல்லா இருக்கும். கொளுத்துறதுனா கும்பலா வந்து நிக்கிறானுங்க ஐயா. ஏன்னா டைம் ஆச்சு, பத்த வைக்கலாமா? இருடா, இன்னும் யாரும் வருவாங்க? டேய், தொட்டுக்க ஏதாவது கொண்டாடா. மட்டனை குடுறா. உன் மட்டன் யாருக்கடா வேணும்? ஈரல் பிரே கொண்டாடா. டேய், தலைவருக்கு ஈரல் பிறை வேணுமா? நீ போய் ஈரல் பிறை கொண்டா போ. ஊத்துறானே. ஈரல் பிரே எங்கடா? அண்ணன் பிளாட்டு. யாரு கிட்ட வராதீங்க. வந்தீங்கன்னா பிளேடு போட்டுருவேன். நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க. நான் சொன்னது டீ குடிக்க போறேன்னு தான். டீ குளிக்க போறேன்னு சொல்லல. இல்ல, தீ குளிக்க போறேன்னு சொன்னேன். வேணாமா, இதெல்லாம் தப்பு. நான் சொன்னது டீ. இல்லம்மா, டீ. இல்லப்பா, டீ. பேசாத மண்ணனை ஊத்து. ஏய், டீடா. ஊத்து. போலீஸ், போலீஸ். வாங்க சார், வாங்க. நல்ல சமயத்துல வந்து என்ன காப்பாத்துனீங்க. ஒரு சின்ன வேர்டு மிஸ்டேக்கால ஜனங்கள்லாம் என்ன தப்பா புரிஞ்சுட்டாங்க. அப்படியா? நாங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். மிஸ்டர் பொன்னுச்சாமி, தப்பான பிரச்சாரத்தால ஜனங்களை ஏமாத்தி அவங்க வேலையை கெடுத்ததுக்காக நியூசன்ஸ் கேஸ்ல உங்களை அரெஸ்ட் பண்றோம். ஓகே ஓகே ஓகே. ஏய், ஒழுங்கா தண்ணி விடு மேன். போ மேன். தண்ணி விடுறத பத்தி எங்கிட்ட சொல்றியா நீ? இதெல்லாம் நேரமுடி எங்களுக்கு. டேய் மம்முட்டி, பொதுப்பணிங்கிற பேர்ல 4 பொய், 4 கப்சா, 4 டூப் புட்டு சோறு தின்னுகிட்டு இருந்த. டீ குடிக்கிறேங்கிற போராட்டத்தை ஆரம்பிக்க சொல்லி அதை நான் எக்கச்சக்கமா எண்ணி இப்படி அரை ட்ரவுசர்ல கொண்டு வந்து விட்டுட்டியாடா. அண்ணே, அரை ட்ரவுசர் போட்டிருக்கமேன்னு வருத்தப்படாதீங்க. இதுலயே உங்களுக்கு ஒரு கௌரவத்தை உண்டாக்கிறேன். எப்படி அரை ட்ரவுசர் முழு ட்ரவுசர் ஆக்கிடுவியா? அரை ட்ரவுசர் பூரா தலைவர் ஆக்கிறேன். அப்ப நாட்டுல தலைவர்கள் ஜாஸ்தி ஆகிடுவாங்க, தொண்டர்கள் கம்மி ஆகிடுவாங்கடா. அது இல்லண்ணே, தோட்ட தொழிலாளர் சங்கம்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அதுக்கு உங்களை தலைவர் ஆக்கிறேன். சாமி கொண்டா. அண்ணே. டேய், நம்ம தொழிலாளர் தலைவன் பிரபாகர் மாதிரி இல்ல? ஆமண்ணே. அவர் ஏன்டா இங்க தூக்கிட்டு போறாங்க? இதுல ஏதோ மர்மம் இருக்கு. கவனி. இந்த சாவி பத்திரமா வச்சுக்க. இங்கதானே வந்தானுங்க. சத்தங்களுக்கு ஆளை காணோம். தலைவா, சௌக்கியமா? சௌக்கியமா இருக்க மாதிரி தெரியுது. நான் இங்கிருந்து எப்படியா தப்பிச்சாகணும், ப்ளீஸ். இந்த தலைவனுங்க கதியெல்லாம் இப்படித்தான். அண்ணே, நம்ம நினைச்சது சரியா போச்சுண்ணே. தலைவர் பிரபாகர
ரகசிய அறைக்குள்ள பூட்டி வச்சுட்டானுங்க. என்னை எப்படியாவது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கெஞ்சினாரு. நீ என்ன சொன்ன? ஓடியாந்துட்டேன். அதானே. ஏய் இங்க என்ன மேன் பாக்குற? தோட்ட வேலை பாக்குறேன். தோட்டத்துல பாரு. சரி பாக்குறேன். நினைச்சிட்டீங்களே நான் காப்பாத்துறேன். இருங்க நான் காப்பாத்துறேன். அப்படியே அவன் தலையில கவுத்துறா. தலையில கவுத்துறா. இருங்க கொட்டுறா கீழே. கொட்டுறா. விழுந்துருச்சு. என்ன மேன் இது? முடி மேன் என்ன? ஸ்டூபிட். இடியட். இரு மேன், உன்னை வேலையில இருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறேன். சந்தோஷம். பின்னாடி போ. தலைவா தாவி வா சீக்கிரம். என்னப்பா நான் தேடிட்டு இருந்த முக்கியமான சாட்சி இவங்க தான். கோழி அமுக்கிற மாதிரி அமைக்கிருவோம்.